சோர்ஸ் தெரியும், டெஸ்டினேஷன் தெரியும். வழி எது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்கு, ரைட்? இப்போ நம்ம இப்போ கமிங் பேக் டு திஸ் எக்ஸாம்பிள், என்னோட வீட்டில் நம்ம இடத்துலேருந்து நம்ம ஃப்ரெண்ட் அதுக்கு போகிறோம் அப்படின்னா ஐ கேன் டேக் a straight route here. ஆர் எனக்கு வந்து ரொம்ப அவசரம், எனக்கு சட்டுன்னு போகணும்னா நான் டோல் ரோட் எடுத்துட்டு போவேன். இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, நான் சீனிக்கா போகலாம் அப்படின்னா நான் உள் ரோடு, ஹைவேவே எடுக்காம நான் உள் ரோட்ல மலை ஏறி ஒரு 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 லேக் ஓவர்லுக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரூட் எடுத்துட்டு போவேன். இல்லை எனக்கு ஹைவேல ஓட்டத்துக்கு பயமா இருக்கு அப்படின்னா உள் ரோட்லயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன், நான் சர்வீஸ் ரோட்ல போவேன், வாட் எவர், ரைட்? டிபெண்டிங் ஆன் மை நீட்ஸ், டிபெண்டிங் ஆன் மை கேப்பபிலிட்டி, ஐ கேன் சூஸ். நம்ம கூகுள் மேப்லேயே பார்த்தோம் அப்படின்னா அவன் சொல்றான் இல்லையா, ஓகே this is the shortest route, இந்த ரூட்ல போனேன்னா this is the most fuel efficient road, உங்களுக்கு டோல் ரோடு ஓகேன்னா this is the உனக்கு ஃபாஸ்டா போகணும், டோல் ரூட் பரவாயில்லைன்னா this is the toll road. 4-5 விதமான ரூட்ஸ் கொடுக்குறான் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வேதம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா that is the blueprint for everything. That is the blueprint for how for our journey, right? From right here right now to the end goal, to the destination, which is attaining Bhagavan. Vedam is the blueprint. Vedam is our map, இல்லையா? ஸோ நம்ம குருநாதர் சொல்ற, நம்ம எந்த ஒரு ரூட் எடுத்து போகணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஃபர்ஸ்ட் விஷயம் வேதம் ஏற்க வேண்டும். வேதத்துல இல்லாத ரோட், இப்போ நான் போறேன் கூகுள் மேப்ஸ்ல அந்த ரோடு சொல்லலை, இருந்தாலும் ஐ வில் டேக் திஸ் ரோட் அப்படின்னா அது எந்த ரோடு எங்க கூட்டின்னு போகும்னு எனக்கு தெரியாது, ரைட்? ஸோ வேதம் ஏற்க வேண்டும். வேதம் வந்து பல்வேறு மார்க்கங்கள் கொடுத்துருக்கு நமக்கு. யோக மார்க்கம் இருக்கு, யாக யஜ்ஞங்கள் பண்ணிட்டு பகவான் அடையலாம், நாமா சொல்லிட்டு பகவான் அடையலாம், யோகம் பண்ணி பகவான் அடையலாம், பூஜை பண்ணி பகவான் அடையலாம், தபசு பண்ணி பகவான் அடையலாம். இந்த மாதிரி எவ்வளவு விதமான மார்க்கங்கள் நம்ம வேதமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சரணாகதி பண்ணி பகவான் அடையலாம், பக்தி பண்ணி பகவான் அடையலாம், நம்ம ஞானம் பண்ணி ஞானத்தினால பகவானை புரிஞ்சுட்டு பகவானை நம்ம உடம்புக்குள்ள நம்ம ஹிருதயத்துல கொண்டு வந்து நிறுத்தி பகவான் அடையலாம். டிஃப்ரெண்ட் வேரியஸ் வழிகள், எவ்வளவு விதவிதமான வழிகள் இருக்கு, ரைட்? இதுல ஏதாவது ஒரு வழிதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா வேதம் சொல்லியிருக்கு, ஓகே this is the way to go, these are all the ways to go அப்படின்னு நம்ம வேதம் சொல்லிடுது அப்படின்னா நம்ம வேற எங்கேயும் போக தேவையில்லை. that's our source of truth, இல்லையா? at the same time வேதத்துல பலவேறு மார்க்கங்கள் சொல்லியிருக்கு. we cannot go on everything, right? we cannot take everything. we cannot physically take everything, but there are certain சில மார்க்கத்துல வந்து சில pathsல we are not capable enough to take that path. for example, let's say என்கிட்ட வந்து ஒரு சின்ன Volkswagen Golf கார் தான் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு 2x2 கார் தான் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு நார்மல் செடான் இருக்கு. பட் ஒரு path from going from point A, from my house to my friend's house, one of the path is off-road